ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்போ வந்து ஃப்ரான்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் அதாவது டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலே அதில் கீழே முக்கியமான 2 டைப்ஸ் என்ன ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம ஆப்ஷன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஃபஸ்ட்டு என்ன, அப்புறம் கால் அண்ட் புட் அப்படின்னா என்ன, அப்புறம் வந்து ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, சேஞ்ச் இன் ஓஏ, இம்பீரியல் வாலட்டிலிட்டி அப்படியே ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ங்களும் சரி, ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி. ஸோ 2 கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம். இதான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதே மாரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம், அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் என்னதான் சேஃபாக இருந்தாலுமே, ஸோ ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படி எடுத்துட்டாலே, ஃபஸ்ட்டு வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மணி வந்து எப்படி மூவ் ஆகுது, ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைம் தான் அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும். லாஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும் தான். ஸோ ஷேர் மார்க்கெட் இல்லை, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே அந்த லாஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும் தான். ஸோ அந்த லாஸ் ஏற்படும்போது மொத்த கேப்பிட்டலுமே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஸ்மால் போர்ஷனாக தான் இருக்கும். ஸோ லாஸ் வந்து ஏற்பட போகுது அப்படின்னா, அதில் ஒரு ஸ்மால் போர்ஷனாக தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நான் கத்துட்ருக்கேன். நான் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் பார்த்து இந்த வீடியோ போல் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். அதைத்தான் வந்து உங்களுக்கு வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிட்டது எப்படின்னா, கேப்பிட்டலில் மொத்தமாக போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். லாஸ் வந்து ஸ்மால் போர்ஷனாக தான் இருக்கணும். ஸோ அப்படி நம்மளுக்கு நாலேஜபிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான வழிகள் இருக்குது. ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங். ஸோ இந்த 2 முக்கியமான வழிகள் மூலமாக தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கும். பட் சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த புட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதைத்தான் வந்து அந்த ஆப்ஷன் செல்லிங்காக நினச்சிருப்பாங்க. ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் மீனிங்கை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம், ஆப்ஷன் பையிங்கா இல்லை ஆப்ஷன் செல்லிங்கா, இதை பற்றின ஒரு புரிதல், அதாவது சிம்பிள் மீனிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆப்ஷன் பையிங் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு கீழே வர முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் அண்ட் புட். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, நாளைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் நாளைக்கு வந்து மேலே போக போகுது, அதாவது இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் நாளைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே போக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. நார்மலாக ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா, அதில் பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் வந்து ஏற போகுது அப்படின்னா, நீங்கள் அதை பை பண்ணுவீங்க. இல்லை இறங்க போகுது அப்படின்னா அதை செல் பண்ணுவீங்க. இதுவே ஆப்ஷன் லாங்குவேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா, அதை கால் அண்ட் புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் சிம்பிள் மீனிங். ஏன் ஆப்ஷன் ட்ரேடிங்கை சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, முக்கியமாக ஆப்ஷன் பையருக்கு மட்டும் இதுதான் பொருந்தும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூ. 5,00,000 மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் ப்ரைஸை வந்து வெறும் ஒரு ஒரு ரூ. 5,000 நீங்கள் வாங்குறீங்க. அதுதான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு ₹5,000 கொடுத்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அந்த ப்ரீமியம் கொடுத்து நீங்கள் அந்த கான்ட்ராக்டை வாங்குறீங்க. அதாவது கால் ஆப்ஷனாக இருக்கட்டும் சரி, புட் ஆப்ஷனாக இருக்கட்டும் சரி. ஒரு 5,000 கொடுத்து அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அந்த கான்ட்ராக்டை வாங்குறீங்க. இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி, அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா, ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகாமல் உங்களுக்கு ஃபேவராக அமையலை அப்படின்னா, உங்களுக்கு அந்த லாஸ் அமௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5,000 மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி, அதாவது புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கல, உங்களுக்கு ஃபேவராக அமையலை அப்படின்னா, உங்களுக்கு வெறும் அந்த லாஸ் வந்து அந்த 5,000 மட்டும்தான். ஸோ இதான் வந்து ஆப்ஷனோட பியூட்டி. இது வந்து அந்த ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். இதனால தான் ஆப்ஷன் வந்து ரொம்ப சேஃப்னு சொல்லுவோம், எஸ்பெஷலி ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் பையிங்கோட ஒரு சிம்பிள் மீனிங். அதாவது ஆப்ஷன் அந்த ப்ரைஸ் வந்து ஏறுச்சு அப்படின்னா, நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இன்கேஸ் ஆப்ஷன் டவுன் ஆச்சு, அதாவது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும். ஆப்ஷன் பையிங்னா வந்து இதுதான் மீனிங். ஸோ ஓரளவு தெரிஞ்சிருப்பேன். இனி வந்து ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இன்னொரு சைட்லேருந்து பார்க்கறதே இல்லை. ஒரு நார்மலாக ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா, இன்னொரு சைட்லேருந்து அதை விற்றா தான் நீங்கள் வாங்க முடியும். இதான் வந்து பேசிக். ஸோ நார்மல் ஒரு மார்க்கெட் வரும்போது எல்லாத்துக்குமே இது புரிதல் இருக்கும். பட் ஷேர் மார்க்கெட் வரும்போது முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேரை வாங்கிக்கலாம், வாங்கிட்டு விற்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர,
ஆப்போசிட்லேருந்து அதை பார்க்குறதே இல்லை. ஒரு பொருளை ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து விற்றா மட்டும்தான் நீங்கள் வாங்கவே முடியலன்னா வாங்கவே முடியாது. ஒரு ட்ரேடே நடக்காது. இதான் வந்து பேசிக் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி. அதே மாதிரி தான் ஆப்ஷன் பையராக இருந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து ஒரு ஆப்ஷன் செல்லராக ஒருத்தர் இருந்து ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ நீங்கள் அவர் செல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாங்கவே முடியும். ஸோ இதை வந்து ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் வந்து இங்கே ஆப்ஷன் செல்லருக்கு வந்து கிடையாது. ஆப்ஷன் பையிங்கில் என்ன பார்த்தோம்? இன்கேஸ் அந்த ட்ரேட் உங்களுக்கு ஃபேவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். அப்படி உங்கள் லாஸ் வந்து நீங்கள் கட்டின அந்த சின்ன அமௌண்ட் ப்ரீமியம் மட்டும் தான் உங்கள் லாஸாகவே இருக்கும். பட் இதே இது ஆப்ஷன் செல்லிங் கிடையாது. கண்டிப்பாக ஆப்ளிகேஷன் கட்டாயத்தில் அந்த ஆப்ஷன் செல்லர் இருப்பார். அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் அவர் அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணும்போது குறிப்பிட்ட ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த ப்ரைஸில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும் ஆப்ஷன் செல்லருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு டொமேட்டோ பிஸ்னஸ் தக்காளி வியாபாரிக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம வரும் எக்ஸாம்பிளுக்கு வரும். உங்களுக்கு ஒரு 2 கிலோ தக்காளி வாங்கணும். அதாவது நீங்கள் ஒரு பையர் உங்களுக்கு ஒரு 2 கிலோ தக்காளி உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் வாங்க போகிறீங்க. ஒரு தக்காளி வியாபாரிக்கிட்ட போகிறீங்க, அவர்கிட்ட ஒரு 25 கிலோ தக்காளி வந்து வியாபாரத்துக்கு வச்சுருக்காரு. அங்கே நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தக்காளி இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து அங்கேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த 2 கிலோ தக்காளி வாங்க போயிடுவீங்க. பட் அந்த தக்காளி வியாபாரிக்கு வந்து அந்த தக்காளி விற்று தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அந்த 20 கிலோ தக்காளியை விற்று தான் ஆகணும். இன்கேஸ் யாருமே வாங்க வரல அப்படின்னா அந்த 20 கிலோ தக்காளி ஒரு லாஸ் தான். அதை அவரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னொன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ தக்காளி ஒரு 10 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்கார். யாருமே வரல அப்படின்னா குறைச்சி தான் ஆகணும். 8 ரூபாயோ 7 ரூபாயோ இல்லை 5 ரூபாயோ குறைச்சி தான் ஆகணும். அப்படியே குறைச்சி விற்றாலுமே அவருக்கு லாஸ் தான். அந்த லாஸையும் அவர் ஏற்றுட்டு தான் ஆகணும். இந்த பையர் மாதிரி ஈஸியாக பணம் கிடச்சிட்டு போக முடியாது. அதே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லிங்லையும் நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் அவருக்கு ஃபேவராக வரல, ட்ரேடு ஃபேவராக வரல அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு அவர் விற்கவோ இல்லை வாங்கவோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு. ஸோ இதனால தான் ஆப்ஷன் பையர் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த லாஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால. ஸோ சிம்பிள் மீனிங் என்ன சொல்லலாம், ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ செல் பண்ணுறவர் தான் ஆப்ஷன் செல்லர். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அந்த புட் ஆப்ஷன் பை பண்ணுறாங்கல்ல, ஸோ அதான் ஆப்ஷன் செல்லிங் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு ஷேர் இறங்க போது நம்ம வந்து செல் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அது கிடையாது. ஒரு கால் ஆப்ஷனாக ஒரு புட் ஆப்ஷனை யார் வந்து விற்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் பையர் அவர் வந்து புல்லிஷாக இருக்கார். அதாவது நாளைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு நினச்சாருன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவார். இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். பட் நாளைக்கு பீரேஷாக இருக்கார். அதாவது ஆப்ஷன் பையர் வந்து பீரேஷாக இருக்கார். ஷேர் மார்க்கெட் நாளைக்கு டவுன் ஆக போகுது அப்படின்னா அவர் புட் ஆப்ஷனை பை பண்ணுவார். இது வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லர் சைட்லேருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து புல்லிஷாக இருக்கார். நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி புல்லிஷாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து புட் ஆப்ஷனை தான் செல் பண்ணுவார். ஏன் புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார்? புட் ஆப்ஷனை செல் பண்ணார் அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த புட் ஆப்ஷன் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ புதுசாக ஒரு பையர் உள்ளே வராரு, அதாவது நியூ ட்ரேடர், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நாலேஜ் வந்து கம்மியாக இருக்க ஒரு நியூ ட்ரேடர் உள்ளே வராரு அப்படின்னா புட் ஆப்ஷன் அவ்வளோ இருக்க பார்த்துட்டு ஓகே நாளைக்கு ஷேர் பேக்கி டவுன் ஆக போகுது போல் சொல்லிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணுவார். இன்கேஸ் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் செல்லர் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாகனால தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வைக்கிறாரு அப்படின்னா அவர் நினச்ச மாதிரி நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இவர் புல்லிஷாக இருக்கார்ல, ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து நாளைக்கு மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் பையர் வந்து அந்த புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காருல்ல, ஸோ அவருக்கு ட்ரேடு எதுவாக இருக்காது, அந்த ப்ரீமியம் வந்து லாஸ் ஆயிரும். பட் அந்த ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து புல்லிஷாக இருக்கார் அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார். இன்கேஸ் ஆப்ஷன் செல்லர் வந்து பியரிஷாக இருக்கார் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுவார். ஏன் கால் ஆப்ஷன் செல் பண்ணுவார்? கால் ஆப்ஷன் செல் பண்ணார் அப்படின்னா புது ட்ரேடர்ஸ் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. பட் வந்து மார்க்கெட் கண்டிஷனை அனலைஸ் பண்ணால அந்த ஆப்ஷன் செல்லர் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டார். ஸோ அந்த ஆப்ஷன் செல்லர் நினச்ச மாதிரி நாளைக்கு வந்து கீழே இறங்கும், ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே கீழே இறங்கினால அந்த ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக அமையாது. ப்ரீமியம் வந்து அவங்க லாஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த லாஸ் பண்ண ப்ரீமியம் வந்து இந்த ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து புல்லிஷாக இருக்கார் அப்படின்னா அவர் புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார்.
ஆப்ஷன் செல்லர் வந்து பீரிஷாக இருக்கார் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணார். இது கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு புரியாது. இதுவே நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள். அப்புறம் ஏற்கனவே அப்லோட் பண்ண இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆப்ஷன் பையிங் ஸ்டார்ட் பண்ணால் நல்லதா, ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணால் நல்லதா? ஸோ ஃபஸ்ட் வந்து காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு கான்ட்ராக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு காஸ்ட் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் பையிங்கை நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் அமௌண்ட் தான். ஸோ பல லட்சம் மதிப்புள்ள ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் அமௌண்ட், அதாவது ப்ரீமியம் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 5 லட்சம் மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் வந்து வெறும் நீங்கள் 5000 முதற்கொண்டு அந்த லார்ஜ் சைஸில் அந்த ப்ரீமியம் கொடுத்து ஒரு 5000 கொடுத்து நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு பெஸ்ட்டு. ஆப்ஷன் செல்லிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக ஆக போகிறதுனால உங்களுக்கு அதிகபட்ச ஒரு நிறைய வந்து மார்ஜின் தேவைப்படும். ஸோ அந்த ப்ரோக்கரேஜே கேட்பாங்க, இவ்வளோ மார்ஜின் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பட் இந்த ஆப்ஷன் பையிங்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ஜினே அந்த ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் தான். ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது வந்து ஆப்ஷன் பையிங் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ரிஸ்க் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரிகார்டிங் ரிஸ்க், ஒரு ரிஸ்க் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக லாஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்கனால ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஸோ ரிகார்டிங் வின்னிங் ரேஷியோஸ், ஸோ அந்த ரேஷியோஸ் வின் பண்ணுவாங்கள்ல, ஸோ எவ்வளோ வின் பண்ணுறாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லர் தான் வந்து அதிகபட்சமாக வின் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ஷன் பையர் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக முன் வந்து அந்த கம்மியான ஸோ பல லட்சம் மதிப்புள்ள அந்த காஸ்ட்டில் அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கம்மியான அமௌண்ட்டு தானே சொல்லிட்டு எல்லாருமே அந்த ப்ரீமியம் வந்து முன்கூட்டியே அந்த முன்னுக்கு வந்து எல்லாமே வாங்க ரெடியாகவே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் வந்து இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் வந்து விற்கிறாங்க அப்படின்னா ஒரு புது ஆளுங்க எல்லாமே ஆப்ஷன் பையர் வந்து முந்தி கொட்டு எல்லாமே கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு போயிடறாங்க. பட் அந்த அவங்களுக்கு ஃபேவராக போயிடாது. ட்ரேடு போகாமல் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இந்த சைடு ஆப்ஷன் செல்லர் வந்து அவங்க லாஸ் பண்ண சின்ன சின்ன அமௌண்ட் ப்ரீமியம் இருக்குல்ல, இவங்க வந்து சேர்ந்து கெயின் பண்ணிட்டு அதாவது ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வின்னிங் ரேஷியோஸ் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லருக்கு வந்து கொஞ்சம் மேலே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பையர், ஏன்னா அந்த ஆப்ஷன் பையர் வந்து கம்மியான அமௌண்ட் தானே சொல்லிட்டு எல்லாருமே முன் வந்து வாங்குறதுனால அவங்க ட்ரேடு ஃபேவராக போகாது. அந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன் செல்லர் வந்து கெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே. அப்போ எதை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, என்னோட கருத்து என்னென்னா ஆப்ஷன் பையிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மார்ஜின்ஸ் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் நிஃப்டி 50 வந்து ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா அதோட லாட் சைஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த நிஃப்டி 50 அந்த செல்லிங் அந்த புட் ஆப்ஷன் சரி கால் ஆப்ஷன் சரி நீங்கள் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுற அளவுக்கு, அதாவது மார்ஜின் ரொம்ப தேவைப்படும். ஸோ இதுவே கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டேன், அதாவது ஆப்ஷன் பையிங், கால் ஆப்ஷனில் ஆப்ஷன் பையிங் நீங்கள் உள்ளே போகிறீங்க, அதாவது கால் ஆப்ஷன் சரி இல்லை புட் ஆப்ஷன் சரி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் இனிஷியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பையிங்லேருந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த ரிஸ்க் பார்த்தோம், அந்த காஸ்ட் பார்த்தோம், அந்த லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தோம், அந்த வின்னிங் ரேஷியோஸ் எல்லா ஸ்டஃப்பும் போக எந்த ஒரு ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைம் தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். எப்படி மார்க்கெட் மூவ் ஆக போகுது அதில் தான் நம்ம வந்து கவனமாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். லாஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும் தான், அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. பட் அந்த லாஸ் வந்து கண்டிப்பாக கம்மியான போர்ஷனாக தான் இருக்கணும். நம்ம கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது கம்மியான போர்ஷனாக தான் லாஸ் இருக்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அனலைசேஷனுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபம் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பையிங்கா ஆப்ஷன் செல்லிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இப்போ இனிஷியேட் பண்ணுறது கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பையிங் தான் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஒதுக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பாய்.